முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளைக்கு IAS IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறுது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அரசு நிர்வாகம் மற்றும் சட்ட ஒழுங்கு பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்படவிருக்கு. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய நவீன அரிசி ஆலையில தான் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வில் இயந்திரங்கள் பராமரிப்பு, அப்புறம் ஆலையில் சுகாதார வசதிகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தொடர்பாலாம் அதிகாரிகள் கிட்ட அவர் சரமாரியா கேள்விகளை கூட எழுப்பியிருந்தார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்துருவோமே. அவங்களோட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கே நல்ல அரிசி வரும், எங்கே குவாலிட்டி வரும், தரம் வரும், போட சொல்லலாம், செய்ய சொல்லல. அடிப்படை வசதி எதுவுமே பண்ண மாட்டோம், ஒன்று சுத்தம் பண்ண மாட்டோம், க்ளீன் பண்ண மாட்டோம். அப்படி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சதுக்கப்புறம் மிஷின் பராமரிச்சு வேலை கொடுக்க முடியும். வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கேன், வேலை மூடிட்டு உட்காந்துக்கணும். அப்படியே ஃபேக்ட்ரி க்ளோஸ்ட், மில் க்ளோஸ்ட், வீட்டில் வச்சுக்கணும். நேற்றைக்கு பார்த்தோம், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இது தேர்தல் முடிஞ்சு உடனே இந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சிருக்காரு. தமிழக அரசியல் சூழல், அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றிலாம் ஆலோசனை நடத்தினதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.